ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஓர் அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 2 வாலிபர்கள் 2 வீலரில் சென்று அதில் ஒருவர் மாண்ட பிறகு சுடுகாட்டில் நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2011 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சக்தி அப்படின்றவர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2011 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சக்தி ஒரு லேப்டாப் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டரில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா சக்தி, இவருக்கு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு தம்பி இருந்திருக்காருங்க. இவருடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அதே வேளையில் இவங்க இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த சுதீப் அப்படின்றவர் இவர்கிட்ட நெருங்கி நண்பராக பழகிட்டு இருந்திருக்காருங்க. அவருடைய வயதும் இவருடைய வயதும் ஒத்து போகக்கூடிய காரணத்தினால இருவரும் அடிக்கடி வெளியே போய் சுற்றி பார்ப்பது மற்றும் சினிமாவுக்கு போவது அந்த மாதிரி தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த சுதீப்பினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவங்க கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க தாங்க. சுதீப் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் இந்த சுதீப் அப்படின்றவர் இவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வனிதா அப்படின்ற ஒரு பெண்மணியை காதலிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி இந்த இருவரும் காதலிக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்துல இருந்தே இந்த சக்திக்கு நல்லாவே தெரியுங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவர் முதலாவதாக அந்த வனிதான்ற பெண்மணி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனார் இல்லையா, அந்த டயத்துல இருந்து இவங்க கமிட் ஆகிற வரைக்கும் இவர் கூட தாங்க இருந்திருக்கிறாரு. இப்படி இந்த வனிதாவும் இந்த சுதீப்பும் காதலிக்கக்கூடிய அதே நேரத்தில் இருவருக்கும் அடிக்கடி சின்னதாக சண்டை வந்துட்டே இருந்திருக்குது. அதாவது இந்த சுதீப்புடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தாங்க. வசதியாக இருந்தாலுமே சுதீப் காசு கொடுத்தோம்னா கெட்டு போயிடுவான், அதனால அடிக்கடி காசு பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனோட இருந்திருக்கிறாங்க. அந்த காரணத்தினால இந்த சுதீப் எங்கேயாவது நண்பர்கள் கூட வெளியே போகணும் அப்படின்னா இவங்களுடைய காதலி வனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் தேவையான பணத்தை வாங்கிட்டு போவது வழக்கங்க. இப்படி ஒரு முறை பணத்தை வாங்குறதுக்காக இந்த வனிதா கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுடைய தங்க மோதிரத்தை இந்த சுதீப் கிட்ட கழட்டி கொடுத்துருக்காங்க. எண்ணி ஒரே மாத காலகட்டத்திலேயே நான் அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியமும் பண்ணியிருக்கிறாரு. இது முதலாவதாக நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த மாதிரி தான் இவங்களுடைய காதலி கிட்ட பணத்தை வாங்குவது, அதே மாதிரி சொன்ன மாதிரி திருப்பி கொடுப்பது, அந்த மாதிரி தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சுதீப்புக்கும் இவங்களுடைய காதலிக்கும் சிறு சண்டை வந்திருக்குது. அந்த சண்டை வந்த நேரத்தில் இந்த வனிதான்ற பெண்மணி இவங்களுடைய காதலனை பார்த்து ஒரு வார்த்தை ஃபோன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வசதியான வீட்டு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளைன்னு தான் பேரு, ஆனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எந்த காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, நீ எப்போ பார்த்தாலும் என்னைய தானே நீ தேடிக்கிட்டு இருக்கிற, நீ எப்படி என்னைய எதிர்த்து பேச போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய காதலி சொல்கிறாங்க. இந்த விஷயம் இவங்களுடைய காதலனான சுதீப்புக்கு சுருக்குன்னு ஆயிருக்குது. நீ என்னடி சொல்லிட்டு இருக்கிற, அப்போ நான் உன்கிட்ட காசு வாங்கினேன்னா திருப்பி கொடுக்க மாட்டேனா, நான் வாங்குற காசெல்லாம் திருப்பி கொடுத்து தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுருக்கிறாரு. உடனே இந்த வனிதான்ற பெண்மணியும், ஆமா ஒரு மோதிரத்தை வாங்கி 1 மாசத்துல திருப்பி நான் அடகு வச்சிருக்கேன், அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன், 3 வார காலகட்டங்கள் ஆச்சு, ஆனா அந்த மோதிரத்தை நீ திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னு கிண்டலா கோபத்தோட சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் இந்த சுதீப்புக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்குது. நம்மளுடைய காதலி நம்மளை கடன்காரன்ட்டாலே குத்தி பேசிட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு நாளைக்கு அந்த மோதிரத்தை நான் அடமானத்துலேருந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய காதலி கிட்ட சொல்கிறாங்க. இல்லடா, நான் நீ கோவப்படணும் அப்படின்றக்காண்டி நான் சொல்லலை, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய காதலி மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லை நீ பேசி காமிச்சிட்டேல, அதனால உன் மோதிரத்தை நாளைக்கே கொண்டு சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் ஃபோனை கோபத்தோட கட் பண்ணுறாரு. அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு மறுநாள் மதியம் தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த தங்க மோதிரத்தை ஏற்கனவே யார் மூலியமாக அடகு வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் சக்தி இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக தாங்க அவருக்கு தெரிந்த ஒரு அடகு கடையில் தான் அடமானம் வச்சிருக்கிறாரு. அவரையே கூட கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுடைய அப்பா கிட்டே அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டேன், அந்த மோதிரத்தை நீயே அடமானத்துலேருந்து எடுத்துடுறா அப்படின்ற மாதிரி தாங்க அவரையே அனுப்புறாருங்க காசு கொடுத்து.
அப்படி அந்த மோதிரத்தை அடமானத்திலிருந்து மீட்டு மறுபடியும் இந்த இருவரும் ஒரு 2 வீலரில் ஏறி இவங்களுடைய காதலிக்கு ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணி ஒரு பேக்கரியில் நம்ம அடிக்கடி சந்திப்போம்ல, அந்த பேக்கரி கிட்ட வந்துரு, நான் உன்னுடைய மோதிரத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. உடனே அந்த மோதிரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தியோடைய ஃபேண்ட் பாக்கெட்டில் தாங்க இருக்குது. இந்த இருவரும் அந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சக்தியோடைய நண்பர் சுதீப் தாங்க அந்த பைக்கை வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய காதலி மேலே உள்ள கோவத்தில் வண்டியை பயங்கரமாக வேகமாக ஓட்டிட்டு இருந்திருக்கிறாரு. டேய், நீ இப்படி வேகமாக ஓட்டுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது தப்பாக நடந்த போகுது அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய நண்பரும் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், கரெக்டாக தான் ஓட்டிட்டு இருக்கேன், நீ கம்முன்னு வா அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை வேகமாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இப்படி இந்த இருவரும் அந்த பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கும் பொழுதே இவங்க நினச்சி பார்க்காத அந்த நேரத்தில் ஒரு பெரிய விபத்து நடக்குது. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த வண்டியில் வந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க இல்லையா, இடையில ஒரு பெரிய நாய் குறுக்க வந்துருக்குது. அந்த நாய் வந்த உடனே அந்த நாய் மேலேயே வண்டியோட டயர் ஏறி அப்படியே வண்டி வந்து ஸ்கிப் ஆகி இவங்க இருவரும் அவங்களுடைய நிலையே தெரியாமல் கீழே வந்து தடுமாறி விழுவுறாங்க. உளுந்த உடனே இந்த வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு இல்லையா சக்தி, அவருடைய காலை வந்து பலமாக அடிபட்டிருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாருங்க. அங்கங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த இருவரையும் பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகு இந்த சுதீப்போடைய குடும்பத்தினர் அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்தியோடைய குடும்பத்தினரும் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு இந்த சக்தியை பார்த்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தாங்க மயக்கத்துலேருந்தே அவர் வந்து முழிச்சு உட்காந்துருக்கிறாரு. காலை பார்க்குறாருங்க, ஒரு கால் முழுக்க கட்டு போட்டு வச்சுருக்காங்க. தம்பி, உன் கால் பலமாக அடிபட்டிருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்டு என்னானா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ அதை பற்றிலாம் இப்போதைக்கு ஒரி பண்ண வேணாம், நீ பேசாமல் படுத்துறா, ரெஸ்ட் எடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேகமாக அந்த பெட்டில் ஒரு மேலே வந்து பெட்ஷீட் போட்டுருக்காங்க இல்லையா, அதை பூரா தூக்கி தூர வச்சுட்டு அப்படியே நடந்து வெளியே வராருங்க. அப்படி தடுமாறி நொண்டிக்கிட்டே இவர் வந்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐசு வார்டு கிட்ட தான் இந்த சுதீப்புடைய குடும்பத்தினர் நிற்கிறாங்க. என்னாச்சு, அவன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அனைவருமே ஓன் அழுகுறாங்கங்க. என்னப்பா, அவன்கிட்ட நீயாவது புத்திமதி சொல்லக்கூடாதா, வண்டியை இவ்வளோ தூரமாக வேகமாக ஓட்டிட்டு வந்ததுனால தான் நீங்கள் 2 பேரும் வந்து நாய் இடையில வந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அவன் தலையிலேயே பலமாக அடிபட்டிருக்கும் போல, ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு அழுதபடியே சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த சக்திக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படியே அந்த மருத்துவமனையில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த ஐசு வார்டு கிட்டேயே அனைவரும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த சுதீப்புக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. அந்த நம்பர் கால் பண்ணக்கூடிய அந்த மொபைலை வந்து இவருடைய நண்பர் சக்தி தாங்க எடுக்கிறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதலியான வனிதா தான். என்னாச்சு, நீங்கள் வந்து மோதிரத்தை கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அதுக்கிடையில் ஏன் வந்து திரும்பி நான் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தாங்க பதட்டத்தோடு கேட்குறாங்க. உடனே இங்கே நடந்த விஷயத்தை அப்படியே போட்டு உடைக்கிறாருங்க இந்த சக்தியுமே. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலேயே இந்த வனிதா அப்படின்ற பெண்மணி அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு தோழியையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு வந்து பார்க்கும்பொழுது ஐசியூ வார்டில் தானே அந்த சுதீப் இருக்கிறாரு. அதை பார்த்து டக்குன்னு உக்கி உடஞ்சி கீழே உட்காந்துருக்குறாங்க. நான் அவன்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன். நான் சாதாரணமாக ஆரம்பித்த சண்டையை அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதையே மனசில் வச்சுட்டு கோவத்தோட வண்டி வேகமாக போயிருப்பான் போல. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்தியை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு எதுவும் இல்லை, அவன் தான் ஐசியூ வார்டில் இருக்கிறான், தலையில் பலமாக அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்தி ஓன் எழுதுறாரு. அதன் பிறகு வனிதாவை, நீ இனிமேல் ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், ஏன்னா இந்த சுதீப்புடைய குடும்பத்துக்கு வந்து நீ யார் என்னன்றதே தெரியாது, அதனால நீ இங்கேருந்து கிளம்பி போ, அவன் சரியானதுக்கு பிறகு நானே உனக்கு கால் பண்ணுறேன் சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வனிதாவுமே அந்த மருத்துவமனையிலேருந்து அவங்களுடைய தோழியோடைய வெளியே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க, அதாவது 24 மணி நேரமும் அந்த ஐசியூ வார்டில் தான் இருந்திருக்கிறாரு இந்த சுதீப் அப்படின்றவர். அதன் பிறகு இவங்க அனைவருக்குமே ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுதீப் வந்து ஐசியூ வார்டு பெட்டில் இருக்காரு இல்லையா, அப்படியே அவருடைய உயிரும் பறி போயிருக்குதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு வனிதாவுக்கு இந்த சுதீப்புடைய நண்பர் சக்தி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. அவன் ஆஸ்பத்திரியில் இறந்துட்டாமா, தயவு செஞ்சு நீ வந்து பார்த்துடாத, உன்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே இந்த வனிதா அப்படின்ற பெண்மணி மனசு கேட்காம ஓட்டம் பிடிச்சி இந்த மருத்துவமனைக்கு வந்து அவருடைய பாடியை வந்து பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவங்களால அழுகை அடக்க முடியல அப்படின்ற காரணத்தினால அந்த மருத்துவமனை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி அந்த மருத்துவமனையில் நடக்கக்கூடிய இறுதி ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு மார்ச்சூரிலேருந்து கிட்டத்தட்ட மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு தாங்க இவங்களுடைய பாடியை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த பாடியை வீட்டுக்கு கொண்டு போகாமல் அவங்க கிறிஸ்தவ மதத்தை தழுவக்கூடியவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால ஒரு கல்லறை தோட்டத்துக்கு தாங்க அதை வந்து அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சடலத்தை ஏற்றிட்டு போகிறாங்க. அப்படி ஆம்புலன்ஸ் பின்னாடியே தாங்க இந்த சக்தியுமே வந்து உட்காந்து வந்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி இந்த 2 குடும்பத்தினர் தவிர ஒரு சில உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுபோக இந்த சுதீப்போடைய ஃப்ரெண்ட் சர்க்குலரில் இருப்பாங்க இல்லையா, அனைவருமே அந்த கல்லறை தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய குழியை தோண்டிட்டு அந்த சடலத்தை வந்து கீழே இறக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அனைவருக்கும் மறுபடியும் ஒரு பெருதிர்ச்சி காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதீப்போடைய நண்பர் சக்தி இருக்கார் இல்லையா, அந்த சடலத்தை வந்து தூக்கி இறக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் ஒரு கை பிடிச்ச மாதிரி தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு.
திடீர்னு இவருடைய காலை யாரை வாரி விட்ட மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த சடத்தை வந்து புதைக்கிறதுக்காக குழி தோண்டிருக்காங்க இல்லையா, அந்த குழிக்குள்ளேயே தட்டு மாதிரி விழுந்திருக்கிறாரு. விழுந்த உடனே அனைவரும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. தம்பி பார்த்து தம்பி எந்திரிச்சுவா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பொழுது குழிக்குள்ள அப்படி விழுந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இந்த சக்தி மிரண்டு போய் அந்த குழியை விட்டு எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. டக்குன்னு அவருடைய பின்னாடி சட்டை காலரை பிடிச்சி இழுத்து மறுபடியும் இந்த குழிக்குள்ளேயே தள்ளி விட்ட மாதிரி தாங்க மறுபடியும் தட்டு மாதிரி அந்த குழிக்குள்ளேயே விழுந்திருக்கிறாரு. என்ன இது, என்னால் எந்திரிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் மிரண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கை கொடுத்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் யார் ஹெல்ப் பண்ண வேணா, நானே ஏறி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் திட்டுகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கையை வச்சுட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவருடைய கால் பின்னங்கால் இருக்கு இல்லையா, 2 காலையும் பிடிச்சி வாரி விட்ட மாதிரி அந்த குழிக்குள்ளேயே மறுபடியும் தட்டு மாதிரி விழுந்துருக்கிறாருங்க. இந்த பையன் இந்த குழியை விட்டு எந்திரிச்சு வரவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாதிரியார் வந்து பக்கத்துல நெருங்கி விட்டாரு. அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஹோலி வாட்டரை அந்த குழிக்குள்ளே உளுந்து கிடக்கிறாரு இல்லையா இந்த சக்தி, அவர் மேலேயே தெளிச்சு விடுறாருங்க. இப்போ நீ எந்திரிச்சு வாப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதன் பிறகுதாங்க இந்த சக்தியாலேயே அந்த குழியை விட்டு மேலேயே வர முடிஞ்சிச்சு. இந்த காட்சியை அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஈரக்குலை நடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தாங்க தெரிஞ்சிருக்குது. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே அந்த சடலத்தை குழிக்குள்ளே இறக்கி மண்ணை மூடி அந்த சமாதியை ரெடி பண்ணுறாங்க. அனைவருமே கண்ணீர் கலந்த ஒரு உணர்வோடையே அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்கங்க. ஆனாலுமே இந்த சக்தி தன்னுடைய நண்பன் இறந்ததுக்கு பிறகு அந்த சமாதிக்குள்ள நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோடு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய நண்பனுடைய இறப்பை நினைச்சு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக இவருடைய வேலைக்கும் போகாம வீட்டிலேயே தாங்க அழுதபடி இருந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தினர் அவர் வந்து மனசை தேத்துறதுக்காக எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இயல்பான ஒரு நிலைக்கே மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கடந்திருக்கும். அன்றைய பொழுது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்குங்க. இவங்களுடைய அத்தை மாமா தூரத்து உறவுக்காரங்க இவங்களுடைய வீட்டுக்கு வரதா வந்து கால் பண்ணி சொல்றாங்க. உடனே இவங்களுடைய அத்தை மாமா வருவதற்காக இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியோடைய அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சக்தியோட கூட வயசு இருக்குங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், அதனால தான் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க பத்திரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி பத்திரிக்கை வச்சுட்டு அவங்களுடைய வீட்டில் இருந்துட்டு இரவு தோராயமாக ஒரு 9 மணிக்கு அங்கே 2 பேருமே அவசரமாக கிளம்பி போகணும்ப்பா, மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அடுத்த வீட்டுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்றக்காக பத்திரிக்கை கொடுக்கணும், அதனால எங்கள் 2 பேரையும் கோச்சுக்காம பஸ் ஸ்டாண்டில் போய் நிப்பாட்டிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த சக்தியோட குடும்பத்தினர் அதெல்லாம் போக வேணாம், நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலுமே இந்த சக்தியுடைய அத்தையும் அவங்களுடைய அத்தை பையனும் ஒத்துக்கலை. நாங்கள் கட்டாயமாக போயாகணும், எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த சக்தியோடைய பைக்கை எடுத்துக்கிட்டு 2 பேரையும் பஸ் ஸ்டாப்பில் போய் இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு சரியும் சரிப்பா நான் போய் இறக்கி விட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அத்தையையும் அத்தை பையனையும் பைக்கில் ஏற்றிக்கிட்டு இந்த 3 பேரும் அந்த பேருந்து நிலையத்துக்கு போறாங்க. அப்படி பேருந்து நிலையத்திலேயே இவங்களை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் இவருடைய ஊருக்கு திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பாதி தூரம் கடந்து வந்திருக்கிறாரு. அப்படி வரக்கூடிய அந்த பாதை வேற எந்த பாதையும் கிடையாது. இவருடைய நண்பரும் இவரும் கீழே விழுந்து விபத்தாய் இறந்து போனாங்க இல்லையா, அதே இடம் தாங்க. கும்மிருட்டா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவருக்கு அந்த இடத்த பார்த்த உடனே இவருக்கு தன்னுடைய நண்பனுடைய ஞாபகம் தொத்தி இருக்குதுங்க. இங்கே தானே நம்மளுடைய நண்பன் உயிரை விட்டான், அவன் இல்லாத இந்த வாழ்க்கையை நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியலையே, இனி யாரும் உயிரோட இருந்திருந்தானா நம்ம எப்படி சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடி வந்திருக்கிறாரு. டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துக்கிட்டே உத்து பார்த்துட்டு இருக்கிறாருங்க இவருடைய நண்பன் உளுந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்த. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய கண்களுக்கு எதிர்ப்புறத்திலேயே ஒரு படிக்கல் மாதிரி போட்டுருக்காங்க, பக்கத்திலே ஒரு மைக்கல் இருந்திருக்குது. அந்த மயில் கல்லுக்கிட்ட யாரோ ஒரு நபர் குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி தாங்க இவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த இரவு நேரத்தில் யார் இப்படி உட்காந்துருக்கிறா, பேருந்து நிறுத்தம் கொஞ்சம் தூரத்தில் கடந்து தானே போகணும், இங்கே உட்காரதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இவரே உத்து பார்த்தபடி இருந்திருக்கிறாரு. சரி நமக்கு எதுக்கு, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒருவேளை பெட்ரோல் இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாருங்க, பெட்ரோல் இருக்குது. அந்த நேரத்தில் இவருடைய நண்பருடைய குரல்லையே டே சக்தி இங்கே வாடா, நான் தாண்டா இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க அழுகிற துணியில் பேசுது. இந்த குரலை கேட்ட உடனே இந்த சக்திக்கு குலையே நடுங்கி போயிருச்சு. தன்னுடைய நண்பனுடைய குரல் மாதிரியே தெரியுதே, ஒருவேளை அவனையே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கற்பனையா கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. மறுபடியும் பார்க்கறாருங்க, அந்த உருவம் அங்கேயே தான் உட்காந்துருக்குது. ஒருவேளை அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து நம்மளுடைய நண்பனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க தன்னையே மறந்து அந்த வண்டியை வந்து ஸ்டைல் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிக்கிறாரு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த ரோட்டை தாண்டி அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாருங்க. அப்படி நிற்கும் பொழுது அந்த மைல்கல் கிட்ட உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபரை உத்து பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சியாக தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த மயில்கல்ல உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வேற யாருமே கிடையாது, இறந்து போன இவருடைய நண்பரான சுஜித் தாங்க தத்துரூபமாக உட்காந்துருக்கிறாரு. மச்சான் நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கி இருக்குது.
அப்படி இந்த மயில்கல்ல உட்காந்துருக்கக்கூடிய இவருடைய நண்பருடைய ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மோதிரம் எங்கடா, என்னுடைய மோதிரம் எங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. இதை கேட்ட உடனே இவருடைய உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து விடவடக்க நிற்கிறாருங்க. டக்குன்னு இவரையே அறியாம ஓட்டம் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடி ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறாரு. இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, எதிர்ப்புறத்தில் அந்த சாலை பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு 2 வீலர் இவரை அடிச்சு அப்படி தூக்கி வீசுது. அப்படி தூக்கி வீசின உடனே அந்த வாலிபர் வந்து பைக்ல வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவருமே தட்டு மாதிரி நிலை குழஞ்சு கீழே போய் விழுந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுந்ததுக்கு பிறகு இந்த சக்தி அப்படின்றவர் அந்த மயில்கல்லுக்கிட்டே தாங்க அதிர்ச்சியோட பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த மயில்கல்லில் உட்காந்துருக்கக்கூடிய அதே உருவம் தத்ரூபமாக அங்கேயே தாங்க அப்படியே தாங்க உட்காந்துருக்குது. மறுபடியும் எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்றாருங்க. இவரால் எந்திரிக்கவே முடியல. அந்த இடத்த விட்டுவிட்டு அந்த பைக்ல இருந்து கீழே விழுந்தார் இல்லையா, அந்த வாலிபர் இவர் கண்டமணிக்க திட்டிக்கிட்டு இவர் பக்கத்துலேயே நெருங்கி வராருங்க. உன்னால என்னுடைய பைக்குக்கு ஏகப்பட்ட இடத்துல சேதாரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா உயிரே போயிருக்கும்டா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைற, குடிபோதையில் இருக்கியா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. ஆனா இவர் பக்கத்தில் நெருங்கி வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது இவர் குடிபோதையில் இல்லை அப்படின்றது. கொஞ்ச நேரத்தில் இங்கே சாலையில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வண்டிகள் வந்து நிப்பாட்டிட்டு இவர்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. கூட்டமாக ஒன்னா கூடி இவர் வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்பிச்சுட்டலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே கூட்டத்தில் நிற்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இடையிலேயே இவருடைய நண்பர் இறந்து போனார் இல்லையா சுதீப், அவருடைய ஆன்மா தத்ரூபமாக நின்று இவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவரே அறியாமல் இவருடைய கண்கள் சொக்கி மயக்கத்தில் உழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி மயக்கத்தில் விழுந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆம்புலன்ஸ்லேயே ஒரு மருத்துவமனைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போனதுக்கு பிறகு இந்த சக்தியுடைய உறவினர்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க விஷயத்த. உடனே பதறி போய் அவங்க அனைவருமே மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பொழுது அந்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய காலில் எந்த ஒரு அடியும் கிடையாது, சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் தான் இருக்குது, ஏற்கனவே உளுந்திருப்பார் போல, அந்த கால் மட்டும்தான் மறுபடியும் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல எதையோ ஒன்றை பார்த்துதான் இவர் அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டே விழுந்திருக்கிறாருமா, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே அந்த பைக்கில் ஆல்ரெடி வந்து விழுந்தார் இல்லையா, அந்த நபர் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து சந்திக்கிறாருங்க. அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தான். திடீர்னு 4 அடி எடுத்து நடு ரோட்டில் வந்து நிற்கிறான். அவன் வருவான்னு எனக்கு என்ன தெரியும், அதனால தான் நான் அடித்து தூக்கி போட்டேன். ஒருவேளை நானும் கீழே விழுந்து எனக்கு பெரிய அடிபட்டுருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, முதல்ல உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க, நடு ரோட்டில் இரவு நேரத்தில் இந்த மாதிரி தான் நடமாட்டிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்கு திட்டிட்டு அவர் கிளம்பி போறாருங்க. அதன் பிறகு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த பிரச்சனை இனிமேல் கிடையாது, அவர் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த சக்தி வந்து சும்மாவே இல்லைங்க, இவங்களுடைய குடும்பத்தினர் முன்னாடி நடந்த விஷயத்தை பூரா அப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு. என்னுடைய நண்பன் என்னை கொல்ல பார்க்குறான், அவன் தான் என்னை வந்து இப்படி பயமுறுத்தினது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆனாலுமே இவங்களுடைய உறவினர்கள் சரி, இவங்களுடைய தம்பி இருக்கார் இல்லையா, அந்த காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய அவருமே கிண்டல் அடிச்சுட்டு தாங்க இருக்கிறாரு. குடிக்காமலே போதையாகிறது நீ மட்டும் தான்டா, அதனால தான் நீ ரோட்டில் போய் நடு ரோட்டில் போய் நின்றுருக்குற அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிகிட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்கிற எதையுமே இவங்க நம்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி இருந்திருக்கிறாரு. ஆனால் இவருக்கு நல்லா தெரியும் இல்லையா, தன்னுடைய நண்பனுடைய ஆன்மா தான், அதை பார்த்து தான் நம்ம பயந்து விழுந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க அந்த விஷயம் இவருக்கு ஞாபகமே வந்திருக்குது. அந்த ஆன்மா இவரை பார்த்துட்டு கடைசியாக பேசக்கூடிய அந்த வார்த்தை என்னுடைய மோதிரம் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அப்பொழுது தாங்க இவருக்கு ஞாபகமே வந்திருக்குது. தன்னுடைய காதலி கிட்ட தான் அந்த மோதிரத்தை வந்து வாங்கினோம், அந்த மோதிரத்தை வந்து அடமானத்துக்கு வச்சு அந்த அடமானத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை திருப்பி அவகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி தானே நம்ம 2 பேர் வந்து கிளம்பி போனோம். ஆனால் அந்த மோதிரம் என் ஃபேண்ட் பாக்கெட்டில் தானே இருந்துச்சு, அந்த மோதிரம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இவர் அந்த வீட்டை சுற்றி வளைச்சு தேடிட்டு இருக்கிறாருங்க. இவர் தேடக்கூடிய காட்சியை பார்த்துருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மாவும் சரி, உங்களுடைய தம்பியும் சரி, என்னடா தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டோட மோதிரம் என்னுடைய ஃப்ரெண்டு பாக்கெட்டில் தான் போட்டேன், அது எங்கே இருக்குன்னு தெரியல, நான் வந்து இந்த அடிபட்டு அவன் இறந்து போனான் அப்படின்ற விஷயத்தில் அதை மறந்தே போயிட்டேன், அந்த மோதிரத்தை கேட்டு தான் அந்த ஆன்மா என்னை துரத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதில் நம்பிக்கையே இல்லைனாலுமே சரி நீ தேடு அப்படின்ற மாதிரி தாங்க தேட விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு நாள் முழுக்க வளவிரிச்சு தேடியுமே அந்த மோதிரம் எங்கே இருந்துச்சு அப்படின்றது இவங்களுடைய கண்களுக்கு சிக்கவே இல்லை. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு மணி இருந்திருக்குங்க. இந்த சக்தி சொல்கிற மாதிரியே இவருடைய வீட்டில் ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு இந்த சக்தி அவருடைய ரூமில் தாங்க தூங்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துலேயே அவருடைய தம்பி படுத்திருக்கிறாரு. திடீர்னு யாரோ ஒருத்தர் ஓன்னு கத்தி அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த சக்தி பக்கத்திலே படுத்து கிடக்கக்கூடிய அவருடைய தம்பி தாங்க கண்ணு முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியோடைய நெஞ்சின் மீதே ஏதோ ஒரு கருகருன்னு ஒரு கருப்பு உருவங்க. அந்த கருப்பு கோரமான உருவத்தொடரத்தை பார்த்தா இவருக்கு யார் என்னன்னு அடையாளம் தெரியல. ஆனாலுமே அந்த உருவம் என்ன சொல்லி இந்த சக்தியை அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மோதிரத்தை குடுறா அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணத்தை சேர்த்து பலார் நிறைஞ்சிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க இந்த சக்தியோடைய தம்பி. டக்குன்னு இவருடைய ரூம் கதவை திறந்துட்டு இவருடைய அப்பா அம்மாவை எழுப்பி அந்த ரூம் கிட்டே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த சக்தி படுத்து கிடக்கிறார் இல்லையா, அவருடைய வாய் அசைதுங்க, எந்த ஒரு பேச்சுமே வெளியே கேட்கவே இல்லை. ஆனாலுமே அந்த கருப்பு உருவம் இவருடைய உடம்பு மேலே ஏறி உட்கார்ந்துருக்குது.
ஏய் யார் நீ அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அப்பா சத்தம் போட்டுக்கிறாரு. சத்தம் போட்ட உடனே அந்த உருவம் அவருடைய நெஞ்சின் மீதுல இருந்து இறங்கி டக்குன்னு வெளியே வந்து நிற்கிது. அப்படி நிற்கும் போது தாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது அது வேற யார் கிடையாது, இறந்து போன சக்தியுடைய நண்பனான சுதீப்புடைய ஆன்மாதான் அப்படின்றது. அது எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உருவம் ஒரு செகண்ட்ல தத்ரூபமாக மனித ரூபத்தில் மாறி இருக்குது. மாறின உடனே காத்துல கரையிற மாதிரி தாங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த சக்தி சொல்லக்கூடிய விஷயம் அனைத்தும் உண்மை அப்படின்றது. உடனே உங்களுடைய பையனுடைய பக்கத்துல நெருங்கி போய் என்னடா ஆச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் பயன்ட்டேமா, நான் தான் சொன்னேன்ல நீங்க நம்பவே இல்லை, என்னுடைய நண்பனுடைய ஆன்மாவே என்னை கொல்ல பார்க்குது, மோதிரம் எங்கன்னு என்னை பாடாப்படுத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, மறுநாள் காலையிலே நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து விடிய விடிய தூங்காமல் இவங்களுடைய பையன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த அருள்வாக் சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருங்க. அந்த அருள்வாக் சொல்லக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் மிகவும் புகழ்பெற்றவர் அப்படின்றதாங்க சொல்லணும். உடனே அந்த அருள்வாக் சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே இந்த சக்தியை கூப்பிட்டுட்டு இவருடைய உறவினர்கள் போயிருக்காங்க. அப்படி போனதுக்கு பிறகு இந்த சக்தி கிட்ட அந்த அருள்வாக் சொல்லக்கூடிய நபர் முதல்ல நீ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இவருக்கு நடந்த அமானுஷமான விஷயங்கள், அதுக்கு முன்னாடி விபத்தால் இவருடைய நண்பர் இறந்தது அனைத்தையுமே போட்டு உடைச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த அருள்வாக் சொல்லக்கூடிய நபர் இவங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாருங்க. இதை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டான் அது சரி, ஆனா உன்னுடைய நண்பனாக இருந்தாலுமே அவன் இறந்ததுக்கு பிறகு ஒரு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் 5 அறிவு தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி காதலி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் அந்த ஆன்மாவுக்கு தெரியாது. அந்த ஆன்மா உயிரோடு இருக்கும் பொழுது இறக்கும் பொழுது எந்த தருவாயில எந்த எண்ணத்துல இறந்து போச்சோ அந்த எண்ணம் தான் அந்த ஆன்மாவுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த எண்ணம் மட்டும் சரியா நிறைவேறிச்சு அப்படின்றா அந்த ஆன்மாவுடைய ஆயுசு முடிஞ்சு அது விதி முடிஞ்சு அது போயிடும். உன்னுடைய நண்பனுடைய ஆன்மாவும் அப்படிதான். கடைசி நேரத்தில் அந்த மோதிரத்தை தன்னுடைய காதலிக்கிட்ட ஒப்படைக்கணும், நம்ம கடங்காரன் பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தோட தான் அந்த வண்டியிலேயே வேகமாக போயிட்டு இருந்தது. அதன் பிறகு தான் அவர் உயிரை விட்டது. அதனால தான் அந்த ஆன்மா அந்த மோதிரத்தை எப்படியாவது தன்னுடைய காதலிக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி உன்னையை தேடி வந்திருக்குது. ஏன்னா அந்த மோதிரத்தை உன் பேண்ட் பாக்கெட்டில் தானே வச்சிருந்துருக்குற, அந்த மோதிரத்தை நீ தொலைச்சிட்டேன்றதெல்லாம் அந்த ஆன்மாக்கு தேவை கிடையாது. உன்னை ஒரு நண்பனாகவும் இப்பொழுது அது பார்க்காது. ஒழுங்கா அந்த மோதிரத்தை நீ கண்டுபிடிச்சி உரியவர்கிட்ட நீ கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஆன்மா உன்னை பாடாப்படுத்திடும். அநேகமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா உன்னோட உயிரையே எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அருள்வாக் சொல்லக்கூடிய நபர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு தாங்க மிரண்டு போய் அங்கே நிற்கக்கூடிய நபர்கள் அனைவருமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சக்தியும் சரி அந்த அருள்வாக் சொல்லக்கூடிய நபர்கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு. அவன் சின்ன வயசுலேருந்து என்னுடைய உயிர் நண்பன், அவன் காதலிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நான் இல்லைன்னா ஒரு நாள் கூட அவன் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய நண்பனா என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி கேட்குறாரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல தம்பி, ஆன்மாவுக்கு இறந்ததுக்கு பிறகு 5 அறிவு தான் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, யார் என்னன்னு பார்க்க மாட்டாது. அது கடைசி நேரத்தில் அது இறக்கும் பொழுது எந்த எண்ணத்தில் இருந்துச்சோ அதே எண்ணம் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மா நினைக்கும். நான் சொன்னதை நீ செய்யி, அதன் பிறகு அந்த ஆன்மா உன்னை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினரும் சரி இந்த சக்தியும் சரி வேக வேகமாக உங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த சக்தி மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே சல்லடை போட்டு தேடுறாங்க அந்த மோதிரம் எங்கேயும் கிடைக்குமா அப்படின்று. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தேடினதுக்கு பிறகு தாங்க அந்த மோதிரம் இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுக்குது. அந்த மோதிரம் எங்க இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இவர் துணியை துவைப்பதற்காக ஒரு ட்ரம்ல போட்டிருக்கிறாருங்க. அது பக்கத்திலே தாங்க இவருடைய வாஷிங் மிஷின் இருந்திருக்குது. அந்த வாஷிங் மிஷினுக்கு கீழே தாங்க இவருடைய நண்பர் கொடுத்த அந்த தங்க மோதிரம் கிடந்திருக்குது. அந்த மோதிரத்தை கண்ணில் பார்த்ததுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்காங்க. உடனே அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நான் இப்பொழுதே அந்த மோதிரத்தை கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவர் இந்த சுதிப்போடைய காதலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி நீ அந்த பேக்கரிக்கே வந்துருமா, நான் அந்த மோதிரத்தை அவங்ககிட்டே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னாச்சடா ஏன் இப்படி பத்திரத்தோட பேசுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் நேரில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கால் கட் பண்ணுறாரு. அப்படி காலை கட் பண்ணிட்டு இவருடைய பைக் எடுத்துட்டு அந்த மோதிரத்தையும் இவருடைய ஃபேண்ட் பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டு இவங்க 3 பேரும் ஏற்கனவே சந்திக்கக்கூடிய அந்த பேக்கரி இருக்கு இல்லையா, அந்த பேக்கரிக்கே போயிருக்காங்க. அப்படி பேக்கரிக்கே போனதுக்கு பிறகு அந்த மோதிரத்தை இவருடைய நண்பருடைய காதலிக்கிட்டே கொடுத்துட்டு நடந்த விஷயத்தை பூரா அப்படி சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. இதை கேட்ட சுத்திப்புடைய காதலி கண்கள் அவங்களே அறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சுங்க. தன்னுடைய காதலன் எந்த அளவுக்கு தூய்மையானவன் நல்லவன் அப்படின்றது இப்பதான் எனக்கே புரியுது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது சரி என்கிட்ட ஒரு சில பணங்கள் வாங்கியிருப்பான், ஆனா அந்த பணத்தை சொன்ன தேதியில கொடுத்துருவான். நான் தான் அவசரப்பட்டு விளையாட்டுத்தனமா அவன்கிட்ட பேசினேன், அதனாலதான் அவனோட உயிரே போயிடுச்சு. இறந்ததுக்கு பிறகும் ஆன்மாவா அவன் என்கிட்ட வாங்கின அந்த தங்க மோதிரத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உன்னைய தேடி வந்தான் பத்தியா, அதனால என்னுடைய காதலனை என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்காங்க. அதன் பிறகு இந்த சக்தி அந்த பெண்மணியை சமாதானப்படுத்தி இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ தைரியமா போயிட்டு வாமா, நீ எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத, உன்னுடைய காதலனை நீ மறக்க ட்ரை பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி புத்திமதி சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க.
அதன் பிறகு தாங்க மன நிம்மதியோடையே இந்த சக்தி இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவருடைய நண்பருடைய ஆன்மா இவருடைய கனவுல தட்டுப்படுறதோ அல்லது நிஜத்தில் பயமுறுத்துறதோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2011 காலகட்டத்தில் என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். என்னுடைய நண்பன் மாண்டது பிறகு எனக்கு நடந்த இந்த நிகழ்வை மறக்கவே முடியாது. அதுவும் குறிப்பாக அந்த கல்லறை தோட்டத்தில் அவனை அடக்க பண்ணணும் அப்படின்னு போகக்கூடிய அந்த நேரத்தில் என்னை அந்த குழியை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு என்னை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த காட்சி அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இவன் போதையில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது. என்னுடைய நண்பனுடைய ஆன்மா தான் என்னை அந்த குழியை விட்டு வெளியே வர விடாத அளவுக்கு பாடாப்படுத்துச்சு. ஆனாலுமே இந்த சம்பவத்தில் எனக்கு பயம் இருந்ததை விட என்னுடைய நண்பன் உயிருக்கு உயிராக பழகக்கூடிய அந்த தோழன் இப்பொழுது உயிரோடு இல்லை அப்படின்றத நினச்சாதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த சம்பவத்தை வருத்தத்தோட தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சக்திக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான மர்மமான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.